வணக்கம். தனி மனிதனுடைய செயல் ஒழுக்கம் முக்கியம். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இந்த வடிவேலு நானும் ரவிதான்னு வண்டியில் ஏறுவேன் திடீர்னு. அதுபோல் நானும் சாது தான், நானும் சித்தர் தான், நானும் சாமி தான் சொன்ன செயல் வேணும்ல. செயல்நிலை சுத்தம் வேணும், ஒழுக்கம் வேணும், செயலில் நிலை வேண்டும். எல்லாருமே சாதுவாக முடியாது, எல்லாருமே ரவுடியாக முடியாது. ரவுடிக்கும் அந்த செயல் உண்டு. சாதுவாக இருந்தாலும் நீ சாதுக்குரிய நிலையில் உன செயல் நிலைப்பாடு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த திருவண்ணாமலையில் நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அது ஒரு நல்ல அகோரி மாதிரியாக வேஷம் போட்டிருக்கேன், நல்லா தாடி வச்சுருக்கேன். நல்ல ஒரு நபர் என்ன பண்ணுறான்னா, அப்படியே வீதியில் வர்றேன். அந்த நிலையில் வந்து ஒவ்வொரு இடத்துல நல்ல போதையில் வம்பு இழுக்கிறேன். வம்பு இழுத்துக்கிட்டு ஒரு பெண்ணு போகிறாங்க, அவங்கள தகாத முறையில் கை வைக்கிறேன். அவங்க நல்லா மிரட்டுறாங்க. திருப்பி என்ன பண்ணுறான்னா, ஒரு கடை மாதிரியே பிளாட்பார்ம் நிலையில் இருக்குது, அவரை போய் மிரண்டை இழுக்கிறான். கடைசியில் நல்லா பூசை போடுறாரு, நல்லா ஏற்றுறாரு, குத்துறாரு, மிதித்து அனுப்புகிறாரு. திருப்பியும் விட மாட்டேங்கிறான், லம்புறான். அப்படியே லம்பிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணுறான். இவன் சாதுவா, இவன் சித்தனா, இவன் சாமியா? ஆனால் வேடதாரி. இப்படி வேடம் போட்ட நபர்கள் நிறையா திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால உண்மையான நிலைப்பாடு உள்ளவங்களுக்கு அங்கே புனிதம்லாக போகுது. அது நிறையா இருக்காங்க. மக்களும் வேடதாரியை தொடர்றாங்க. அது என்னன்னு தெரியல. மின்னுவதெல்லாம் பண்ணல. அது மக்களுக்கும் அதனுடைய நிலைப்பாடு வேண்டும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாம் சித்தர முடியாது. சித்தருடைய நிலை அது வேறு. எல்லாமே சித்தர் நான் சாதுன்னு கிளம்பிட்டு இந்த யூடியூப்பினுடைய நிலையில் நான் சாபம் விட்டால் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு ஒரு சாமியான்னு சொல்லிக்கிற ஒரு ஆள் ரொம்ப பேசுகிறார். அதே மாதிரி இன்னொரு மூட நம்பிக்கையானதை பேப்பரை கிழிச்சிக்கிட்டு மேகத்தில் சாணி எடுத்துட்டு அந்த போகுது பாரு, இந்த போகுது பாருன்னு தெரியாதவனை சாடுறாரு. அப்போ உனக்கு தெரியாட்ட நீ ஒன்றும் அதில் அறுதியற்றவன், நீ இது இல்லாதவன், அப்படி இப்படின்னு இந்த படத்தில் சொல்கிற மாதிரியே வேடிக்கை இவங்க காட்டுறாங்க. அதனால் மூட நம்பிக்கையை கண்டிப்பாக வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட முரடர்களை, இந்த சாமி என்று சொல்லிக்கிற இந்த மூடர்களை வெளியே